சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம முத்துவும் மீனாவும் ஒரு வழியா அந்த லேடிய கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, "நீ ஏன் இப்ப வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லப் போறியா? இல்லையா? இல்லாட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்து உன்ன முட்டிக்கு முட்டியே தட்ட வச்சுருவோம்." அப்படின்ற மாரி சொல்லி மிரட்டுறாங்க. "இல்ல, இல்ல அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் உங்க வீட்ல நான் சொல்லிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சாமியார் பொம்பளை சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, முத்துவும் மீனாவும் நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. மீனா வெளியவே நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா முத்து இருந்துட்டு, "உண்மைய சொல்லு" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அம்மா என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிய அனுப்பி தான் நான் இங்கே இந்த வீட்டுக்கே வந்தேன். இந்த பொண்ணால் நிறைய பிரச்சனை வருதான் சிந்தாமணிக்கு. அதனால தான் இந்த பொண்ணை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு சொல்லி அவங்க இந்த மாதிரியெல்லாம் பேச சொல்லி தான் என்னை இந்த வீட்டுக்கே அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை விஜயா கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "அப்பா, நாங்கள் சொன்ன மாதிரி உண்மை நிரூபிச்சிட்டோம். இப்போ அம்மா அவங்க சொன்ன மாதிரி மீனாவை ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடணும்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் நினச்ச மாதிரி விஜயா இருந்துட்டு ஆரத்தி எடுத்து மீனாவை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. மீனா ரொம்பவே சந்தோஷமாக திரும்பவும் வீட்டுக்குள்ளே வராங்க. விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. அதோடு இன்னைக்கான ரொம்ப முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.